எல்லாருக்கும் வணக்கம். இப்போலாம் வந்து எந்த ஒரு இன்டர்வியூக்கு போனாலும் சரி, இந்த குரூப் டிஸ்கஷன் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து வைக்கிறாங்க இல்லையா? குரூப் டிஸ்கஷன்லாம் வந்து குரூப்பில் வந்து டீமில் வந்து இங்கே அவங்க எப்படி பேசுகிறாங்க, ஸோ எப்படி வந்து டீம் மெம்பர்ஸோட வந்து பழகுறாங்க, இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்காக வந்து குரூப் டிஸ்கஷன் சொல்லிட்டு ஒன்று வைப்பாங்க. நிறையா படங்கள்லையும் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ ஒரு சில நபர்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜில் ஏறினாவே வந்து நல்லா வந்து சரளமாக பேசுவாங்க. ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்து ஒரு சில நபர்கள் வந்து அந்த கூட்டத்தில் வந்து ஸ்டேஜில் வந்து 4 பேருக்கு முன்னாடி பேசுகிறதுல வந்து ரொம்ப ஒரு கூச்சமாக இருக்கும், தயக்கமாக இருக்கும். ஸ்டேஜுக்கு போனாவே வந்து அவங்க கால்கள்லாம் அப்படி நடுங்க ஆரம்பிச்சிடும், வாயெல்லாம் வந்து குளர ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்களால வந்து பேச்சே வராது. இந்த ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸுங்கிறாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஸோ இதனாலேயே வந்து எவ்வளோ தான் நாலேஜ் வந்து அவங்களுக்கு இருந்தாலும், சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து இருந்தாலும் சரி, அந்த பர்டிகுலர் டைமில் வந்து அந்த ப்ரெசன்டேஷன் பண்ணுற அந்த கெப்பாசிட்டி இல்லாதனால ஸோ அவங்களால வந்து அது முக்கியமான வேலையோ இதெல்லாம் வந்து இழக்க வேண்டிய சூழ்நிலையோ வந்து வந்துடுது. ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து சப்ஜெக்ட் நாலேஜ் எதுவுமே இருக்காது. ஆனால் ப்ரெசன்டேஷன் மட்டும் நல்லாவே பண்ணிடுவாங்க. ஸோ அவங்ககிட்ட ஐடியா வாங்கி ப்ராப்பராக வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கிறனால வந்து ஈஸியாக வந்து சக்ஸஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. நாலேஜ் இருக்கிறவங்க வந்து அந்த ஸ்டேஜ் ஃபியரிங்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறதுனால வந்து பெருசாக வந்து அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியாது. பட் வெளியே வந்து நல்லா சரளமாக பேசுவாங்க. ஆனால் ஸ்டேஜ் ஏறிட்டாங்கன்னா அவங்களால வந்து பேச முடியாது. இது வந்து எதனால் வந்து இது வந்து எதனால் வந்து வருதுன்னு சொல்லி பார்க்குறப்போ, யாருடைய ஜாதகத்தில் வந்து புதன் ராகு சேர்க்கை, ஓகேங்களா? புதன் ராகு சேர்க்கை இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜ் ஃபியரிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா அதிகமாக இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் விதிவிலக்குன்னு சொல்லி நான் பார்க்கணும் இல்லையா? ஸோ விதிவிலக்குன்னு சொல்லி பார்க்குறப்போ அந்த புதன் ராகு சேர்க்கை இருந்து புதன் வந்து ஆட்சியாக உச்சமாக இருந்தாலும் சரி, அதாவது கண்ணிலையோ மிதுனத்திலையோ இருந்தாலும் சரி, நல்லா அவங்களுக்கு பேச்சு வரும். நல்லா வந்து பட்டையை கிளப்பிட்டு பேசிட்டு போயிடுவாங்க பயமே இல்லாமல். அதே மாதிரி அந்த புதனுக்கு வீடு கொடுத்த கிரகமோ, ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகமோ நல்லா வலிமையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் வந்து ரொம்ப நல்லா வேலை செய்யும். அதேமாதிரி புதன் வக்கரமாக இருந்ததுன்னா இன்னும் ரொம்ப நல்லா வேலை செய்யும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான விதிவிலக்குகள் எல்லாமே மாட்டாமல் புதன் வந்து நீச்சமாயிட்டார், அதாவது புதன் வந்து மீனத்தில் வந்து நீச்சமாயிட்டார், ஓகேங்களா? கூட ராகுவர் சேர்ந்து ரொம்ப க்ளோஸாக சேர்ந்துருக்கிறாருன்னா அவங்களுக்கு வந்து ஸ்டேஜ் ஃபியரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் வந்து குரு வந்து கடகத்தில் வந்து உச்சமாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வீடு கொடுத்தன் வலுவானதுனால வந்து இந்த பெர்சன்டேஜ் வைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாயிரும். ஸோ அவங்களும் வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணி வந்துடுவாங்க. ஸோ புதன் வந்து நல்லா வலிமையாக இருக்கணும். அதே சமயத்தில் வந்து புதனுக்கு வீடு கொடுத்த கிரகமும் வந்து நல்லா வலிமையாக இருந்தால் அந்த பேச்சில் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு பயமும் வராது. ஸ்டேஜ் ஃபியரிங் எதுவுமே அவங்களுக்கு வராது. ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு ஜாதகத்தில் வந்து புதன் ராகு சேர்க்கை இருக்குன்னா நிச்சயமாக வந்து அந்த ஸ்டேஜ் ஃபியரிங் போகிறதுக்கான எல்லா வழிகளையும் வந்து நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லைனா வந்து அதுவே வந்து உங்களுக்கு அந்த கேரியரில் வந்து ஒரு சக்ஸஸ் கொடுக்குறதுக்கு வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது.